நம பார்வதீவதையே அரர மகாதேவ. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். தமிழர்களுடைய எண்ணம், சொல், செயல் இதெல்லாம் எவ்வளோ உயர்வாக இருந்தது, அதாவது அவர்களுடைய சான்றாண்மை குணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி புறநானூரில் பொதுவியல் திணையில் பொருள்மொழி காஞ்சித்துறையில் கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி அப்படிங்கிற பாண்டிய மன்னர் ஒரு பாடல் பாடியிருக்கார். அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே, முனிவிலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர், அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படிங்கிறார். இந்த பாட்டில் தமிழர்களுடைய சிறந்த பண்புகளை பற்றி சொல்ல வந்தவர், தேவர்களின் உணவாகிய அமிர்தமே தனக்கு தன்னுடைய தவப்பயனாலோ அல்லது தெய்வத்தின் ஒரு அருளாகோ கிடைச்சாலும் அதை தமிழர்கள் தாம் மட்டும் தனியாக சாப்பிட மாட்டாங்க, அதை எல்லாருக்கும் பகிர்ந்து அளித்து தான் கொடுப்பாங்க. ஏன்னா அமிர்தம் சாப்பிட்டா நீண்ட நாள் வாழலான்னு ஒரு கருத்து இருக்குது. நம்ம மட்டுமே சாப்பிட்டு ரொம்ப காலம் இருப்போம்னு நினைக்காம எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரும் சேர்ந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்கும். யார் மேலேயும் வெறுப்பை காட்ட மாட்டாங்க. எதுக்கு அச்சப்படணுமோ அதுக்கு அஞ்சி ஒருபோதும் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அப்புறம் புகழ் கிடைக்கிறதா இருந்தால் தன்னுடைய உயிரையும் கூட தியாகம் பண்ண தயாராக இருப்பாங்க. அதே சமயம் ஒரு பழி வரும்னு தெரிஞ்சதுன்னா இந்த உலகமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காம அதெல்லாம் ஏற்றுக்காம வேண்டாம் அப்படின்னு பழிக்கு அஞ்சி வாழ்வாங்க. இதனால் அவங்க மனக்கவலை இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தாங்க. இவ்வளவு பெருமை பொருந்திய குணங்களை கொண்டிருந்த போதும் தனக்கென முயற்சித்து ஒரு வாழ்க்கையை வாழாமல் பிறர்க்காக முயற்சித்து அவங்களுக்கு ஒரு உதவி செய்து அதன் மூலமாக அடுத்தவர்களுடைய துன்பம் நீங்கி அவங்க இன்பம் அடைகிறத பார்த்து தானும் சந்தோஷப்படுவாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. இதெல்லாம் சாத்தியமா? அப்படியே இருந்தாலும் ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்திருக்கலாம், இப்போ அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு நம்மலாம் நினைக்கிறோம். ஆனால் இப்போவும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதனால தான் புறநானூரில் சொன்னது மாதிரி இன்றைக்கும் இந்த உலகம் சிறப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருத்தர் இருந்தாரா? யார் அவர் அப்படின்னு பார்த்தோன்னா அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி மேதகு அப்துல் கலாம் ஐயா அவங்க தான். இவரை ஒரு பத்திரிகையிலேருந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அந்த பேட்டி எடுக்கிறவர் இவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனை புரிஞ்சு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டதாக நீங்கள் மகிழ்ந்த தருணம் எது அப்படின்னு கேட்குறார். கேட்கும்போது அவரே சில செய்திகளெல்லாம் சொல்கிறார். அதாவது பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்துனீங்களே அப்போவா, இல்லைன்னா ஏவுகணை சோதனை நடத்தி அது வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது அப்போவா, இல்லைன்னா இந்த நாட்டின் முதல் குடிமகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டீங்களே அப்போவா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இது மூணையும் கேட்டுட்டு அப்துல் கலாம் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நீ எப்போ வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்ச அப்படின்னா எப்போ உன்னால் பிறருடைய துன்பத்தை நீக்கி அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்ய முடியுமோ அப்போ தான் நீ உண்மையிலே வாழ்க்கையின் வெற்றி அடைஞ்சதாக அர்த்தம் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. ஒரு முறை தன்னுடைய ஆய்வு கூடத்தில் இருந்தபோது ஒரு டாக்டர் அவரை பார்க்க வர்றார். பார்த்துட்டு அந்த ஆய்வு கூடத்தில் இருக்க பொருட்களெல்லாம் பார்க்குறாரு. அங்கே ஒரு உலோகத்தை பார்க்குறாரு. அந்த உலோகத்தை பார்த்து இது என்னன்னு கேட்குறாரு. அதுக்கு அப்துல் கலாம் சொல்கிறாங்க, இந்த உலோகம் நெருப்பை தாங்கக்கூடிய ஒரு உலோகம், எவ்வளவு சூடானாலும் இது உருகாது, இதைத்தான் நாங்கள் ஏவுகணைகள் இந்த ராக்கெட் போன்ற கட்டமைப்புக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே அவர் அந்த உலோகத்தை கையில் எடுத்து பார்க்குறாரு. அது ரொம்ப லேசாக இருக்குது. இவ்வளோ லேசாக இருக்கேன்னு கேட்குறாரு. லேசாக இருந்தாலும் ரொம்ப திண்ணமாக இருக்கும்னு இவர் சொல்கிறார். அப்போது ஒரு முறை நீங்கள் என் கூட வாங்கலேன் ஓய்வாக இருக்கும்போதுன்னு சொல்கிறார். சரின்னு சொல்லி இவர் அவங்க கூட போனால் அது என்ன மருத்துவமனை அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்குரிய மருத்துவமனை. அதில் இந்த போலியோ மாதிரி நோயினால் தாக்கப்பட்ட நிறைய குழந்தைகள் கால் நடக்க முடியாமல் இந்த செயற்கை கால் பொருத்திட்டு நடக்கிறாங்க.
அவங்கள பார்த்தா அந்த செயற்கை கால் ஒவ்வொன்றும் 4 கிலோ எடை இருக்குது. இப்போ அந்த மருத்துவர் அப்துல் கலாம் ஐயாட்ட சொல்கிறாரு, நான் அன்னைக்கு அங்கே பார்த்தன ஒரு உலோகம், அதில் கால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்துல் கலாமுக்கும் மனசில் அந்த எண்ணம் ஓடுது. உடனே ஆய்வுக்கூடத்துக்கு போய் அந்த கால் போல் அச்சு எடுத்து முதல் வேலையாக அந்த உலோகத்தை வச்சு ஒரு காலை செய்கிறார். அந்த காலோட எடை எவ்வளோ வருதுன்னா வெறும் 400 கிராம். அவங்க முதல்ல பொருத்தி இருந்த காலோட எடை 4 கிலோ. இப்போ இந்த உலோகத்தால் செய்த காலோட எடை 400 கிராம். இதை செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த மருத்துவர் இவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்க எங்கள் மருத்துவமனைக்குன்னு சொல்கிறார். இவர் போய் பார்த்தா அந்த குழந்தைங்கள்லாம் முதல்ல அந்த 4 கிலோ எடை கொண்ட காலை மாட்டிக்கிட்டு நடக்கிறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டது. இப்போது அந்த குழந்தைங்கள்லாம் இந்த 400 கிராம் காலை பொருத்திக்கிட்டு அதை வச்சு ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருக்கு எல்லாம் சந்தோஷமாக. அதை பார்த்தோன்னே இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. இப்போது இந்த செயற்கை காலை பொருத்தி அந்த குழந்தைங்க விளையாடுறதை பார்க்கும்போது முதல்ல அந்த குழந்தைகள் அந்த கனமான காலை தூக்கி கஷ்டப்பட்டு நடக்கிறதுக்கு சிரமப்பட்டு துன்பப்பட்ட காலத்தில் பார்த்ததுக்கு இப்போ இந்த எடை குறைந்த கால்களை வச்சுக்கிட்டு அது ஃபுட்பால் விளையாடுறத பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கும்போது எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நிஜமாகவே இந்த தருணம் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய சாதனை பண்ணியிருக்கோம், நமக்கு பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னு நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது புறநானூரில் சொல்லப்பட்ட அந்த பாடல் அன்னைக்கு வேணால் இருந்திருக்கலாம், இன்றைக்கி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறது பொய்யாகி போய் இன்றைக்கும் அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க. அவங்கள நம்ம கண் முன்னாடி நம்ம வாழ்நாளிலே அவங்கள பார்த்தோம், அவங்க வாழ்ந்த காலத்திலேயே நாமளும் வாழ்ந்தோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். நாம் எதையோ வாழ்க்கையில் வெற்றின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் உண்மையான வெற்றி ஆகாது. பிறருடைய துன்பத்தை கண்டு அதை போக்குறதுக்கு நம்மாலான முயற்சியை செய்து அதன் மூலமாக அவங்க துன்பத்திலிருந்து நீங்கி இன்பம் அடைஞ்சதை பார்த்தோன்னா அதுதான் நமக்கு உண்மையான வெற்றி. அதனால் நாமளும் இந்த பதிவை கேட்டு இதை ஒரு செய்தியாக மட்டும் தெரிஞ்சுட்டு விட்டுறாமல் பிறருடைய துன்பத்தை போக்குறதுக்கு நம்மாலான முயற்சிகளை எடுக்கணும். அதுக்கு திருவருளும் குருவருளும் துணை நிற்கும். சிவா திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீவதையே அரர மகாதேவா.